ஹாய்ங்க, இது நியூ இயரோட விலாகுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணியோட ஊருக்கு போயிட்டோம். ஏன்னா, அங்கே கோயில் நோம்பி இருக்குன்னு சொல்லிட்டு, அங்கே கொஞ்ச நேரம் பாப்பாஸ் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, குகுன்னு அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அண்ணியோட ஊரில். இது முடிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். இந்த குட்டி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, பொண்ணுஞ்சொல் ஆட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மெஹந்தி பொண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. குட்டி பாப்பா தான், ஆனால் அவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அவங்களோட கூட இருக்கவங்களுக்கு பொண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போட்டுட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு கிடா விருந்து அங்கேயும் போயிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு பேக் சைட் நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப குட்டி பாப்பா தான், ஆனால் எனக்கு யூனிகார்ன் வேணும், பொண்ணுஞ்சொல் ஆட்டுற மாதிரிலாம் வேணும். அதுக்கப்புறம் ஃபேனு, குட்டி குட்டி பீக்காக்கு எல்லாமே போட்டிருந்தோம். அம்மாவுக்கு போட்டிருந்தோம். இது எல்லாமே கூட இருந்தவங்களோட மெஹந்திங்க. இவங்க எல்லாத்தோட மெஹந்தி முடிக்கும் போதே எங்களுக்கு 5:30 பக்கம் ஆயிடுச்சு. இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் கோயில் நோம்பி இருந்துச்சு. சரி, இப்போ மொட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைட்டு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறான். அவனுக்காக தான் மெயினாக இங்கே வந்தோம். நான் அப்படியே அவங்க டேடிக்கு ஆப்போசிட் எந்த கேம்ஸுமே நான் போக மாட்டேன். நீங்கள் எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு நான் தம்பி வச்சுருந்தேன். இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. இது முடிச்சு நமக்கு தான் தெரியுமே இந்த ரிங்கு போகிறது எப்போதும் போல் ஒன்றும் வராது. இதில் பார்த்தீங்கன்னா 36 எடுத்தால் ஒரு பைக் போட்டிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா 17 தான் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு டப்பா மாதிரி ஒரு குண்டா கொடுத்தாங்க. இதை வாங்கிட்டு அவங்க டேடி தான் கிரிக்கெட்டர் ஆச்சு. போனால் இந்த டம்ளர் ஒரே ஷாட்டில் எல்லாமே விழுந்துச்சு. 2 தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் அடிக்க முடியல. லாஸ்ட்டு எங்கள் 3 பேரோட லெட்டர்ஸ் போட்டு இந்த கீச்சை நான் வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.